ஸோ ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்ட் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம நியூ சீரீஸ் மைன்கிராஃப்ட் ஆரம்பித்து அதை பார்ட் 1 போட்டிருப்போம். பார்ட் 1ல் வந்து நம்ம அயன்லாம் எடுத்துருப்போம், அதாவது எத்தனை எடுத்தோன்னு தெரியல. ஸோ இந்த பார்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, போகிற வழியில் பார்த்துப்போம். ஆக்சுவலாக இன்னும் நம்ம வில்லேஜே கண்டுபிடிக்கல. வில்லேஜ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோமா பார்க்கலாம். அடடே, தூரத்தில் ஒரு ஐலாண்ட் தெரியுது. என்ன இருக்குன்னு பார்ப்போம். இருங்க, அங்கே போய் பிரேக்கை போட்டு நிறுத்துவோம். ஃபஸ்ட்டு சுகர் கேன் இருக்குங்க. ஓகே, நம்ம அதை கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம். ஓகே, இவன் வேறு அங்கங்கே மாட்டிக்கிறான். டேய், ஒழுங்காக போய் லேண்ட் பண்ணுறான். ஓகே, அங்கே 2 இருக்கா? 2 இருக்குது. எங்கள் சைடில் ஏதோ இருக்குதுங்க, புல் மாதிரியே. ஆனால் புல் இப்படி இருக்காது. என்னது இது? இவங்க எடுத்து பார்ப்போம். இந்த பேர் என்னதுரா? ஃபயர் ஃப்ளை ப்ரஷ்ஷு. இது தேவையில்லைங்க, மறுபடியும் வச்சுருவோங்க. இங்கே சுகர் கேன் வந்தோம்ல, அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவோம். இதை வச்சு பேப்பர் செய்யலாம், அதுக்காக யூஸ் ஆகும். அங்கே தூரத்தில் பார்த்தீங்களா ஆக்டோபஸ்ஸு, அது கிட்ட மட்டும் மாட்டிக்கூடாது. மாட்டினோன்னு வச்சுக்கோங்க, 8 காலை வச்சு நம்ம மூஞ்சில் வச்சு அப்படியே சாப்பிட்றோம் உள்ள. சரி, ஓகே, நம்ம 2 எடுத்துருக்கோம். ஓகே, அங்கே இருக்குது. ஏங்க அந்த ஆக்டோபஸ் செத்துருச்சுங்க, எப்படின்னு தெரில. ஏதோ சண்டை நடக்குது போல், அங்கே போவானா? சரி, ஓகே, பக்கத்தில் இருக்க ஐலாண்டு போவோம் நம்ம. ஓகே, இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இங்கே நிறைய இருக்குங்க. அங்கே தூரத்தில் கொஞ்சம் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, இதை எடுத்துப்போம். எத்தனை எடுத்துருக்கோன்னு வேறு தெரியலையே. ஒரு 5 எடுத்துருப்போம். சரி, ஓகே, அதை வச்சு நிறைய பேப்பர் செய்யலாம். அங்கே இருக்கிறதையும் கொஞ்சம் எடுத்துப்போம். ஓகே, இங்கே நெட்னா கரெக்டாக இருக்கும். ஜம்ப் பண்ணி அங்கே போய் லைனாக இருக்கே. 1 2. ஐயோ, கடல் வேறு சைடில் ஆழமாக இருக்குங்க. கீழே விழுந்தது வரவே முடியாது. அது பாருங்க. அப்புறம் ட்ரவுண்டு ஜாம்பிஸ் வேறு இருப்பானுங்க. அவங்க பேர் என்னது? ட்ரவுண்ட். ஆமாம், கடலுக்குள்ளே நீச்சல் அடிச்சுன்னே இருப்பானுங்க. ஜாம்பிக்கெலாம் ஏன் நீச்சல் சொல்லி கொடுத்தான்னு தெரில. சரி, ஓகே, மூச்சு முட்டி நம்ம உள்ளே போனோன்னா மூச்சு முட்டி சேர்த்துருவோம். சாதாரண ஜாம்பி கடலுக்குள்ளே போச்சுன்னா ட்ரவுண்ட் ஆகிடுமா? அது எப்படின்னு எனக்கு தெரில. அதேமாதிரி கடலில் இருக்க ஜாம்பிஸ் வந்து ஷெல்லாம் வச்சுருக்கோங்க. ஷெல்லு, ட்ரைனேட்டுன்னு ஒரு ஆயுதம் வச்சுருக்கோம். சூலாயுதம் மாதிரி இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி ட்ரைனேட்டுன்னு ஒரு ஆயுதம் வச்சுருக்கோம். அந்த ஆயுதம் வந்து பயங்கரமான ஆயுதம். அது கிடச்சதுன்னா செமையாக இருக்குங்க. சரி, ஓகே, இங்கே கொஞ்சம் சுகர் கேன் பார்த்தேன். நான் என்ன பண்ணேன், இறங்கியெல்லாம் எடுக்க முடியாது. சரி, போட்லேருந்து எடுப்போன்ட்டு ஐடியா பண்ணி எடுத்தால் வந்துருச்சு. சரி, ஓகே, அதே மாதிரி இங்கே இருக்கிறதையும் எடுப்போன்ட்டு நான் வந்துட்டேன். ஓகே, ஐயோ, முன்னாடி வந்துட்டேனா? இப்போ அதை வேறு போய் எடுக்கணுமே. ஓகே, எடுத்தாச்சு. இப்போ நம்ம பேக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டு அதோ பாருங்கள். இப்போ பாருங்களேன், இப்போ காமெடி நடக்கும் பாருங்களேன். அங்கே ஒருத்தன் நிற்கிறானா, போட்டில் அப்படியே அவனை கூப்பிட்டு ரைடு போகலாம் பாருங்கள். கையில் ஏதோ ஷெல் வச்சுருக்காங்க கையில். டேய், ஷெல்லுங்க, இது தேவைப்படுங்க நம்மளுக்கு ஷெல்லு. அது பாருங்கள், இப்போ ஃப்ளெஷ்ஷு அப்புறம் ஷெல்லு. இது பாருங்கள், இதான் அந்த ஷெல்லு. மேலே காட்டுதா? ஓகேங்க, ஒருத்தவனை போட்டு தள்ளியாச்சு. இவன் தான் ட்ரவுண்டு. இவன் வந்து தண்ணியை விட்டு வெளில வந்தானா? ஓகே, அங்கே எதுவும் தெரியுது. தண்ணியை விட்டு வெளில வந்தானா இவன் செத்துருவான். பண்ணி. ஏய், என்னது இது? எங்கள் தவளைங்க. மைன்கிராஃப்டில் தவளைலாம் இருக்காடா? டேய், அடித்தா கடிக்குமா? அது பார்த்தாலே பயமாக இருக்குது. ரெட் கலரில் இருக்குது வேறு, ஆரஞ்சு கலரில். இன்னொன்று இங்கே 2 இருக்குங்க. இருங்க, அடித்து பார்ப்போம். ஒன்றும் மண்ணில் ஜம்ப் பண்ணி ஓடிடுச்சு. சரி, ஓகே, இங்கே வந்து பார்த்தா தண்ணி கலரே வித்தியாசமாக இருந்தது. உள்ளேருந்து ஏதாவது வந்து தூக்கின்னு போயிடுமோ? பயமாக இருக்குது. சரி, சைடில் இருக்க சுகர் கேன் மட்டும் தூக்கின்னு ஓடிடலாம் நம்ம. ஓகே, இது ஏதோ காடு போலங்க, பயங்கரமாக இருக்குது. சரி, நம்ம இங்கேருந்து ஓடிடுவோம். ஃபஸ்ட்டு போட்டு எங்கே விட்டேன்னு தெரியலையே. போட்டு எங்கே? போட்டு ஐயோ காணோம். போட்டை காணோங்க. அங்கே பார்த்தீங்களா? பில்லேஜில் அவுட் போஸ்ட்டுங்க. போட்டை தேடி வந்தால் பில்லேஜில் அவுட் போஸ்ட் இருக்குது பின்னாடி. பார்த்தீங்களா தெரில. நான் இங்கே இருக்க விரும்பலைங்க. வந்து வில்லம்பு வச்சு அடிச்சிருவானுங்க அவனுங்க, பைத்தியக்காரனுங்க. அவனுங்கிட்ட மாட்டிக்கணும்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த தவளை அடித்தா ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல. இங்கேருந்து டக்குன்னு கிளம்பணும். அவனுங்க மட்டும் பார்த்தானுங்க நம்மளை வச்சு செஞ்சுருவானுங்க. கூட்டமாக இருப்பானுங்க அவனுங்க. ஒருத்தன் வந்தாலே போதும், பின்னாடியே வந்துடுவானுங்க லைனாக. ஓகே, இந்த இடத்த மட்டும் நோட் பண்ணி வச்சுப்போம், அப்புறமா வருவோம் நம்ம ஃப்யூச்சரில். ஓகே, குவாடினேஸ் அதுக்கு தான் நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். சரி, நம்ம போயிட்டே இருப்போம் கடலில்.
என்ன கிடைக்குதோ பார்ப்போம். இன்றைக்கி நம்ம வந்து வில்லேஜ் கண்டுபிடிக்க வந்தோமா இல்லை கடல் பயணம் செய்ய வந்தோமான்னு எனக்கு தெரிலங்க. டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக கடல்லையே சுற்றிட்டுருக்கேன் நான். எதுவுமே கண்ணுக்கு படல. சரி ஓகே, வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். கீழே டால்ஃபின்லாம் போகுது. அப்புறம் அங்கே தூரத்தில் ஒரு இடம் தெரியுது. ஓகே, அந்த இடத்துக்கு வந்து இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, வந்துட்டோம்ல. போட்டை வந்து ஃபஸ்ட்டு உடச்சிட்டு போங்க, அப்புறம் விட்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே வந்துருச்சா, போச்சுடா. டால்ஃபினா ஷார்க்கா ஒன்றும் பண்ணாதில்ல, வந்து கடிச்சிருச்சுன்னா அப்புறம் பிரச்சனை இல்லை. ஓகே, ஒன்றும் பண்ணல, வாங்க போகலாம். அங்கே தவளை ஒன்று இருக்குது, அங்கே 2 இதுவும் இருக்குது. அதே மாதிரி இங்கே ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிப்போம். அங்கே பன்னிக்குட்டி 2 இருக்குது. அப்புறம் இங்கே சுகர் கேன் இருக்குது. ஏங்க அதுனா ரெட் கலரில் மஷ்ரூம், அது அவ்வளோ பெருசாலாம் மஷ்ரூம் இருக்கா? சரி, அது என்னமோ நம்ம விட்டு போவோம். ஓகே, இதுவும் ஜங்கிள் தான் நினைக்கிறேங்க. ஜங்கிளாக ஃபாரஸ்ட்டாக தெரில எனக்கு. ஜங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபாரஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரில. அங்கே தூரத்தில் 2 ஆடு சுற்றுது. டேப் டு ஓப்பன் சேட். அது எதுக்குதா எனக்கு? யாருமே இல்லையாடா இப்போ? நான் யார்கிட்ட சேட் பண்ண போகிறேன்? சரி ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வேறு ஏதாவது ஐயோ, தண்ணி வந்துருச்சா? சரிங்க, இங்கே ஒன்றும் கடைக்கில் போகல பெருசாக. நம்ம மறுபடியும் கிளம்பிடுவோம். கிளம்பி மறுபடியும் ஜம்ப்ஸ்கேர் அந்த தவளை டக்குன்னு குதிக்கும் போது டக்குன்னு ஆஃப் ஆச்சு பார்த்தீங்களா? இதோ இங்கே ஒரு கோழி இருக்குது, இருங்க இதை போட்டு எடுத்துப்போம். போகிற வழியில் பசிக்கும் இல்லை, அப்போ க்ரில் பண்ணி சாப்பிட்டு. சூரியன் உதயமாயிடுச்சு. ஓகே, சூரியன்கிட்ட அங்கே பாருங்கள். நம்ம எங்கே தூங்கிடலாம்? இங்கே தூங்கலாமா? சரி, இங்கே தூங்கிடலாங்க. அப்புறம் வேறு இடமே கிடைக்கலனா ஜாம்பீஸை வந்து கடிச்சு சாப்பிட்ருவானுங்க நம்மளை. இவன் வேறு தூங்க மாட்டானே, இவன் நைட்டு தான் தூங்குவானா? அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஓகே, தூங்கிட்டான். ஸ்லீப்பிங் த்ரூ திஸ் நைட், அது எனக்கு தெரியாதாடா, சீக்கிரம் வாங்கடா. ஓகே, காலையில் விடிஞ்சிருச்சு. நம்ம போட் அங்கே உக்காந்துட்டுருக்கு, அதில் ஏறி போக வேண்டிதான். கீழே பார்த்தீங்களா லோட்டஸோடைய அது என்னது, லோட்டஸோடைய லீஃப். ஆமாம், லோட்டஸ் லீஃப்லாம் இருக்குது. சரி, எங்கே போகுதோ சூரியன், அங்கே நோக்கி நம்ம போவோம். சூரியன் உதயமாகிற திசையை நோக்கி போவோம் நம்மளுக்கு. சரிங்க, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்தேங்க. இங்கே பார்த்தா எதையோ கட்டி வச்சுருக்கானுங்க. வில்லேஜர் அவுட் போஸ்ட் மாதிரியே இருந்துச்சா, ஒரு பயங்கரமாக இருந்தது. கிட்ட போய் பார்த்தா கப்பல் மாதிரி இருக்குது. அப்புறம் நான் என்ன பண்ணேன், இது போட்டை விட்டு இறங்கி மேலே ஏறி பார்த்தா போட்டுங்க. உண்மையாலே போட்டு. எவன்டா போட்டை தூக்கின்னு வந்து ஃபஸ்ட்டு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிடுவோம். உள்ளே இருந்து எவனாவது ஓடி வந்து அடிச்சிட்டானா? ஒத்த கண்ணு கேப்டன் இருப்பான் பாருங்க, அவன் இருப்பானோ உள்ள ஒரு வேலை. பயமாக இருக்குங்க எனக்கு. எவன் போட்டை கொண்டு வந்து இங்கே விட்டான் எனக்கு தெரியலையே. ஏய், கடலில் போட்டை ஓட்ட சொன்னான். அதை பாருங்க. ஆமாம் சார், நீங்கள் தான் ஓட்டின்னு வந்தீங்களா சார்? ஓகே, அதுங்களை நோண்ட வேணாம் நம்ம. பாருங்க எவ்வளோ பெரிய கப்பல் பாருங்களேன். எவனோ கட்டி வச்சுருக்கானா, என்ன ஏதுன்னே தெரிலங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பைத்தியக்காரன் உள்ளே வந்து விட்டுட்ருப்பான்னு நினைக்கிறேன். இதை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. சரி, இதை அப்படியே ஓட்டின்னு போவோமா? ஸ்டேரிங்கே இல்லை. டேய், ஏமாற்றிட்டீங்களாடா, இது சரியில்லடா. சரி இருங்க, இங்கே கீழே ஏதோ இருக்குது, அதை திறந்து பார்ப்போம். ஐயோ, பள்ளம் அகலபாதார கிணறா இருக்குமோ, குதிச்சு ஏதாவது ஆகிடுமோ. இருங்க, திறந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டு குதிப்போமா? ஓகே, குதிச்சு தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேலே போய் பார்த்து வந்துடுவோம் ஏதாவது இருக்கான்ட்டு. பின்னாடி ஒன்றும் இல்லை, முன்னாடி இருங்க, இங்கே ஒரு இடம் பார்த்தேன்ல, அங்கே போய் தேடி பார்ப்போம். என்னங்க ஒன்றுமே இல்லை. இதுனா டேர்ட்டு. கதவு இருக்குங்க. ஓகே, தொடுறா. உள்ளேருந்து யாராவது வரீங்களா? யாரும் இல்லை. செஸ்ட்டுங்க. ட்ரெஷர் காய்ஸ், ட்ரெஷர் மேப்பு கிடச்சிருக்குங்க. இதை வச்சுக்கின்னு பயங்கரமாக ஒன்று பண்ணலாங்க. இருங்க, நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நான் கூட என்ன நினச்சேன், உள்ளே இருந்து எவனாவது வந்து அடிப்பான்னு நினச்சேன். பார்த்தா ட்ரெஷர் மேப்புங்க. மாசுங்க போடுங்க. இப்போ பாருங்களேன், நான் பண்ணி காட்டுறேன். இருங்க, தேவையில்லாததுலாம் ஃபஸ்ட்டு இந்த செஸ்ட்டில் எடுத்து வச்சுருவோம். இதெல்லாம் ஓகே. நம்மகிட்ட ஸ்டோன் ஸ்வாடே இருக்குது. இந்த உட்டன் ஸ்வாடெலாம் தேவையில்லை. இந்த மீட்டு தேவையில்லை. ஓகேங்க, நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். போதுமான அளவு இதுவே போதும். அப்புறம் இந்த லில்லியும் எடுத்து வச்சிடலாம். லில்லியா? லோட்டஸ் இல்லையா அது? சரி ஓகே,
இதை பாருங்கள், இப்போ நான் அந்த மேப் எடுத்துகிட்டேன், நான் ட்ரெஷர் மேப் அங்கே எக்ஸ் சிம்பிள் காட்டுதா, அந்த இடத்துக்கு போனோன்னா புதையல் கிடைக்கும். புதையல், ஆமாம் உண்மையாக தான். நம்பலினா நான் கூட்டின்னு போய் காட்டுறேன். ஓகே வாங்க போகலாம். ஓகே, நான் கூட இங்கே எவனாவது வந்து அடித்து போட்டுருவான்னு நினச்சேன். உள்ளே போகாமல் இருந்தாதானே இது கிடச்சிருக்குமா. சூப்பருங்க, மாசுங்க. ஆனால் சரி ஓகே, இங்கே வேறு ஏதாவது இருக்கா? வேறு எதுவும் இல்லை. சரி நம்ம இப்போ போவோமா? அங்கே என்னது? ஓகே, அங்கேயும் ஒன்றும் இல்லைங்க. அது பார்த்தா வீடு மாதிரியே இருந்துச்சு, பட் வீடு இல்லை, அது ஏதோ ஒரு இடம். சரி ஓகே போவோம். நம்ம போட்டு தூக்கிக்கணுமா இல்லை அங்கே தான் இருக்கா? இங்கே தாங்க இருக்குது. ஓகே, போட்டை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்லாம் பண்ண நம்ம தான் பெடல் பண்ணோம். ஓகே போவோம். அது எங்கே காட்டுதுன்னு வேறு தெரில. வழி மாதிரி போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. எப்படி போனோன்னே தெரிலங்க. இப்போ இந்த மேப்பை பார்த்து போகணும். ஓகேங்க, கிட்ட வந்துட்டேன் நான். இப்போ கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். அந்த எக்ஸ் மார்க் கிட்ட வந்துட்டேன், தெரியுதா? அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது தான் நம்ம. இதை பாருங்கள், கரெக்டாக அந்த எக்ஸ் மார்க்கு சென்டரில் போய் நிற்கணும். இங்கே ஆடுங்களாம் இருக்குது. ஒரு வேளை ட்ரெஷர்லேருந்து குதிச்சு வந்திருக்குமோ தெரியலையே. இருங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு கரெக்டாக நிற்போம். ஃபஸ்ட்டு நம்ம போய் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணுன்னு நினைக்கிறேங்க. இருங்க, சென்டரில் வரட்டும். இது சென்டரு தானே? ஓகேங்க, சென்டரில் இருக்குது. இப்போ பிக்காக்ஸா எதையோ ஒன்று எடுத்து நோண்டுவோம் இப்போ. ஓகே, ஆனால் இங்கே ஏதாவது ரேண்டமாக தாங்க இருக்கும். ஸோ நம்ம 4 பிளாக் நோண்டுவோம். இந்த 4த்தில் கன்ஃபார்மாக ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். இது கீழே இன்னொரு செஸ்ட்டு கிடைக்கும். அப்போ பாருங்கண்ணே. ஓகே, எதில் இருக்க போகுது தெரியல. ரொம்ப ஆவலாக இருக்கே. இன்னும் வரலையா? ஏங்க அப்போ கண்டிப்பாக இதுவாக இருக்காதுங்க. இன்னும் போகணுன்னு நினைக்கிறேன். வேறு சைடில் எங்கேயாவது. ட்ரெஷர் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்கடா. பார்த்தேங்க அது இருக்குதுங்க. சூப்பரே, ட்ரெஷர் அங்கே தெரியுதா? செஸ்ட்டுங்க அங்கே பாருங்க. என்னால் சந்தோஷத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. இருங்க, நான் கீழே போயிட்டு அதை எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி நோண்டி வச்சுப்போம். இந்த வரைக்கும் பாருங்கள். ஓகே, பாட்டில் ஆஃப் என்சாண்டிங் இருக்குது. ஏங்க ஹார்ட் ஆஃப் சீங்க. இதை வச்சு நம்ம ஒன்று பண்ணலாங்க. அதை அப்கமிங் வீடியோஸில் பண்ணலாம். இருங்க. ஓகே, நம்மளுக்கு செயின்டு ஆர்மர் கிடச்சிருக்கு. டிஎன்டி இருக்குது. ஓகே, டிஎன்டி எடுத்துப்போம். லீடு வேணுங்க. லீடையும் எடுத்துப்போங்க. இந்த லிட்டர் லீஃப் எதுக்காவது யூஸ் ஆகுமா இல்லைனா அதை வச்சிடலான் இருக்கேன். சரி, பேப்பர் கூட நம்மகிட்ட சுகர் கேன் இருக்குது, அதை வச்சு செஞ்சுப்போம். இந்த லிட்டர் லீஃப் வச்சிடலான்னு தான் நினச்சேன், பட் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போது திடீர்னுட்டு இது எங்கேயும் கிடைக்கல. ரேர் ஏதாவது சொல்லிட்டு போகிறீங்க, அதுக்கு தான் வச்சுட்டுருக்கேன். ஓகே, நம்மளுக்கு இப்போ டிஎன்டி கிடச்சிருக்கு. ஆர்மர் ஃபஸ்ட் எடுத்து போட்டுப்போம். இருங்க, ஹெல்மெட்டு ஒரு பூட்ஸு. ஓகே, போட்டாச்சா? ஆர்மர் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்க, இங்கே வந்ததுக்கு உருப்படியாக ஏதாவது கிடச்சிது. சரி, நம்மகிட்ட இன்னும் ஸ்பேஸ் இருக்குங்க. இருந்தாலும் சரி ஓகே போதுங்க. நம்ம இப்போ மறுபடியும் நம்ம கடல் பயணம்னு சொல்லக்கூடாது, கடல் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம வந்ததுலேருந்து முக்கால்வாசி நேரம் வந்து கடல்லையே தான் பயணிச்சிட்ருக்கோம். சரி ஓகே, இங்கே ஒரு கிராஃப்டிங் டேபிளில் போட்டு அப்படியே அந்த லெதர் அது என்னது ஆர்மர் செஞ்சுப்போம். ஏன்னா நம்மகிட்ட இப்போ ஆர்மர் வந்து செஸ்ட் பிளேட் மட்டும்தாங்க இல்லை, அதையும் கூட சீக்கிரம் செஞ்சுருவோம். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். ஹெல்மெட்டு, லெகின்ஸு, பூட்ஸு. இப்போ வெறும் செஸ்ட் பிளேட் மட்டும் தான் போடணும். எப்படி சூப்பராக? சரி, அதையும் சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அயன் கொஞ்சம் இருக்குங்க, ஆனால் இது பத்தாது. ஒரு 20 அயன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் ஆர்மர் அயன்லேயே செஞ்சிடலாம். 25 வேணுங்க மேக்ஸிமம். பட் அதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் எடுக்கலாம். வில்லேஜ் கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அயன் கோலம் வைப்பான். அவனை போட்டு தள்ளணும்னா 3 கிடைக்கும், 3 அயனு. அவனை வந்து சாவடிக்க வந்துக்கினே தாங்க இருப்பான். வில்லேஜ் இருந்துச்சுன்னா அங்கே வந்துக்கிட்டே தான் இருப்பான். ஸோ பிரச்சனையே இல்லை. சரி ஓகேங்க, நான் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான இடம் வந்துச்சுன்னா அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இங்கே நைட் ஆகிடுச்சிங்க. அதனால நான் வந்து இப்போ பக்கத்தில் இருந்த ஒரு ஐலாண்டோ ஏதோ ஒரு லேண்டுக்கு வந்து இப்போ ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்திருக்கேன். இவன் தூங்குறதுக்கு வேறு 1 மணி நேரம் ஆக்குவானே. சூரியன் எங்கடா இருக்குது? கீழே தாண்டா போயிடுச்சு. அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை? ஒழுங்காக தூங்கிடுறா. ஜாம்பியை விட்டு கடிக்க விட்ருவோண்டா நானே. இவன் என்னங்க, இவன் சரியான இவனாக இருக்கான். பாய் தூங்கு பாய். அப்பா தூங்கினாங்க. ஏங்க ஹிந்திக்காரனாக இருப்பானோ? பாய் தூங்கு பாய், நோனே தூங்கிட்டான். மேரா யூ ஹிந்திக்காரன் ஹே இல்லையா? எதுவுமே பேச மாட்டேறானே.
கண்டிப்பாக இந்தியக்காரனாக தான் இருப்பான் எனக்கு தெரிஞ்சு. அதான் வடக்கன். டேய் இங்கே வாடா டேய். போட் எங்கடா? மேரா போட்டு கியா ஹே? தான் இருக்குது. இருங்க போய் உக்காந்துட்டு எடுப்போம். போட்டை எடு, சவாரி ஆன் பண்ணு. ஓகே போவோம். அங்கே தூரத்தில் என்ன தெரிகிறது? எதுவுமே ஏங்க சுற்றி கடலுங்க, ஒன்றுமே தெரிலங்க. ஓகே நம்ம தூரமாக தான் போகணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வேறு எங்கேயாவது போய் தான் கண்டினியூ பண்ணணும். இப்போ நான் கடல்லையே போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக 1 மணி நேரம் போயிடும் வீடியோ. ஸோ நான் வேறு எங்கேயாவது போயிட்டு கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஓகேயா? ஏங்க இப்போ நான் வந்து ஒரு இடத்துக்கு வந்தேங்க, அங்கே அயன் கிடச்சிதுங்க மறுபடியும். சொன்னால் நம்பவே மாட்டீங்க நீங்கள். இருங்க 2 அயன் கிடச்சிது. மேலே பார்த்தேன், அங்கே பாருங்கள். இருங்க வரேன், தெரியுதா? ஃபஸ்ட்டு மேலே ஏறுவோம் நம்ம. போடு ஜம்பை. ஓகேங்க, இங்கே இதோ இருக்குது பாருங்கள். 1 ஓகே எடுத்தாச்சு. 2 சீக்கிரம் ஓடுறா 2 அயனு. இந்த வீடியோவில் 2 அயன் எடுத்துருக்கோம். ஆனால் மைண்ட் கிராஃப்ட்டுக்கும் எனக்கு செட் ஆகாதுன்னு என்னென்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? பார்ட் 1ல் நியூ சீரிஸ் ஆரம்பித்தோமா, அதுக்கு முன்னாடிலாம் வந்து சொதப்பலாக போச்சு. இப்போ நியூ சீரிஸ் ஆரம்பித்து என்ன ஆச்சு? ஃபஸ்ட்டு வந்து பார்ட் 1லேயே அயன் எடுத்துட்டோம். நம்ம ஒரு 8 அயன் கிட்டே எடுத்துருக்கோம். இப்போ பார்ட் 2ல் ஹார்ட் ஆஃப் த சீயே கண்டுபிடிச்சிட்டோம்னா பார்த்துக்கோங்களேன். அந்த ஹார்ட் ஆஃப் த சீ வந்து என்ன பண்ணணும்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். அப்போ இங்கே ஒரு அயன் பார்த்தேன். இருங்க ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன். ஓகே எடுத்தாச்சா? இப்போ அதை சொல்கிறேன் பாருங்கள். அந்த ஹார்ட் ஆஃப் த சீ வந்து அதை வச்சு அந்த ஹார்ட் ஆஃப் த சீயையும் 8 ஷெல்லு, நம்ம ஒரு ஷெல் எடுத்தோம் பார்த்தீங்களா ஜாம்பிக்கிட்டேருந்து, அது மாதிரி 8 ஷெல்லு எடுத்து நம்ம வந்து குண்டிட்டோ ஏதோ ஒன்று இருக்குங்க, அது பேர் தெரியல. சரி அதை வச்சு அந்த காண்டிட்டு செஞ்சு எக்ஸ்ப்ளோரர் மேப்புன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு வில்லேஜை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே அதை கண்டுபிடிச்சி என்னென்னவோ பண்ணணுங்க. சரி அதை அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே நான் வந்து இப்போ என்ன பண்ணலான் இருக்கேன்னா, வேறு ஏதாவது கிடைக்குதான்னு தான் பார்க்கணும், வேறு வழி இல்லை. சரி போயிட்டே இருப்போம், எங்கே போகுதோ கடல் அங்கேயே நம்ம போயிட்டே இருப்போம். அப்படி போனோன்னு வச்சுக்கோங்க வந்த இடத்துக்கே தான் வரும். ஓகேங்க இப்போ நம்ம வந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னுட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், எது பகல் எது ராத்திரினே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நான் என்ன பிளானில் இருக்கேன்னா, இங்கே ஓரமாக ஒரு இடத்துல போய் ஒதுங்கிட்டு மழை பெய்யும்போது நீங்கள் வந்து இப்போ ஒரு வீடே கட்டல, பாயிண்ட்லாம் செட்டே பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட் ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா மழை பெய்யும்போது கண்டுபிடிக்க முடியாது, நைட்டாக பார்க்கலாம், ஜாம்பி எப்போ வருவானுங்களே தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் டர்ட்டோ ஏதோ ஒன்று எடுத்து இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் ஹைட்டாக ஏற்றிக்கிட்டு, ஏறுறா பையா, ஏறு பையா, கடிச்சிருவான் பையா. ஓகே ஏறியாச்சா? இப்போ பாருங்கள் இவ்வளோ ஹைட்டுக்கு ஏறி இருக்கும். அப்புறம் சுற்றி வைக்கணும். 1 2 3 4 ஓகேயா? இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து இப்போ மேலேயே கேம்பிங் பண்ண போகிறோம் பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறோம் நம்ம. ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, எல்லோரும் பண்ணலாம். ஓகே பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அப்புறம் இங்கே டேய் ஒரு இது பண்ண விட்றியாடா டேய் நல்லா. ஓகேங்க இங்கே வச்சுப்போம். ஓகே இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா 3 வச்சாச்சா? இப்போ பெட்டை போட்டு நைட்டு ஆக போகுது. ஸோ அது வரைக்கும் நம்ம இதை வச்சு தட்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் மொக்க ஐடியாவாக தான் இருக்கும். ஓகே ஒத்துக்கிறேன். சரி விடுங்க. சரி ஓகே நம்ம சூரியனும் கண்ணுக்கு தெரில, தூரத்தில் எதுவுமே கண்ணுக்கு தெரில, ஜாம்பி வரானா வரல. சரிங்க நம்ம இங்கே வேலையை பார்ப்போம், வேறு ஏதாவது வேலையை. இது பாட்டில் ஆஃப் என்சாண்ட் ஏதோ கிடச்சிருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு தெரில. அதை வச்சு என்ன பண்ணுறது? ஒரு வேளை குடித்தா பெருசாகிடுவானோ, இல்லைனா சின்னதாகிடுவானா, இல்லை ஜாம்பி ஆகிடுவானா? இது என்னன்றதை சொல்லுங்கள் நீங்கள். ஓகேங்க நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே நம்மகிட்ட மொத்தம் 13 அயன் இருக்குது மொத்தமாக சேர்த்து. ஆனால் இன்னும் 8 அயன் ரா ஃபார்ம்லேயே இருக்குது. ஒரு TNT வேறு இருக்குதுங்க, அதை வச்சு ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் செஞ்சு அவனாவது வரட்டும், வாயிலே வெடி வைக்கலாம் வாங்க. சரி ஓகே இன்னும் இந்த ட்ரெஷர் மேப்பு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரி ஞாபகார்த்தமாக வச்சுப்போங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு காட்டுது, ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோன்னு நினைக்கிறேன் அதை விட்டு. சரி ஓகே இப்போ நம்ம இப்போயும் நைட் ஆகலையா? சரி ஓகேங்க நம்ம வேறு ஏதாவது வேலை பார்ப்போமா இங்கேருந்து? நான் என்ன ஐடியாவில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் இவன் தூங்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஃபர்னன்ஸை இங்கே போட்டு அந்த அயனையாவது ஹீட் பண்ணலாம். இவன் வேறு தூங்கி தொலைய மாட்றாங்க. டேய் தூங்குறியா வேலை செய்கிறியா? டெல் பையா டெல்.
ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. சரி நம்ம இது வேலைக்கு ஆகாது போல். டேய் தூங்குடா ப்ளீஸ்டா, கெஞ்சி கேட்குறேன்டா, ஏன்டா இப்படி பண்ணுற? ஏங்க போங்க, பசி வேறு எடுக்குங்க எனக்கு. சரி நம்ம ஃபர்னன்ஸ் எடுத்து, எங்கே ஃபர்னன்ஸ் காணும். அந்த இருக்குது எங்கே பைன்ட்டேன் ஒரு நிமிஷம். ஓகே ஃபர்னன்ஸ் எடுத்து இங்கே போடுறா. ஓகே அங்கே போட்டுமா. ஓகே அங்கே அயனை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருவோம். கோல் இப்போதைக்கு யூஸ் பண்ண வேணாங்க, நம்ம இதுவே யூஸ் பண்ணுவோம், பிளாங்க்ஸு. ஏன்னா அப்போ தான் வந்து கோல் வேறு எதுக்காக யூஸ் ஆகும், டார்ச் சேர்த்துக்கலாம் கோல் தேவைப்படும் இல்லை. சரி ஓகே நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இன்னும் நைட்டு தூங்க மாட்டேடா டேய். ஏங்க ரொம்ப கடுப்பேற்றுறாங்க இவன், சரியே இல்லைங்க இவன். டேய் நைட் ஆகிடுச்சேடா. ஓகே நம்ம என்ன பண்ணலாம், செஸ் பிளேட்டாவது செய்வோங்க இருங்க. இந்த இவன் தூங்குற மாதிரி தெரில, கிராஃப்டிங் டேபிள் போட்டு நம்ம ஆர்மரியாவது செஞ்சு வச்சுருப்போம். கிராஃப்டிங் டேபிள் போடுறா. இப்போ போய் பார்த்து செஸ் பிளேட்டு செய்ய முடியாதா? ஏன்டா, ஏன் செஸ் பிளேட் செய்ய முடியாது? இன்னொரு அயன் தேவைப்படுது. ஓகே எடுத்தாச்சு. இப்போது வாடா டேய், இப்போ வாங்கடா டேய். செஸ் பிளேட் செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபுல் ஆர்மர் போட்டிருக்கோம். இப்போ இருங்க காட்டுறேன் இருங்க. ஃபஸ்ட்டு இதை உடச்சி எடுத்துப்போம். டே அமைதியாக வந்துடுறா ராசா ப்ளீஸ்ரா. ஓகே டே போச்சுங்க. என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சானோ அதுவே நடந்துருச்சு. ஓகே இன்னும் நம்மகிட்ட 3 அயன், மொத்தம் 5 அயன் தான் இருக்குது போல். சரி இந்த 5 வச்சு சமாளிப்போம். இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்கண்ணா மோஸ்ட்லி. ஆனால் ஸ்வாடு செய்யணும், ஷீல்டு செய்யணும். ஓகே தூங்கிட்டா. எப்போ ஒரு வழியாக தூங்குனியா டேய், நீ இருக்கியா நீனு? சரிங்க காலைல ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு பேக்கப் பண்ண வேண்டியதுதான். இன்றைக்கி நம்ம காட்டுவாசியாக தான் வாழ்ந்துருக்கோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஓகே அந்த 2 அயனும் இதுவாகிடுச்சு. ஓக் பிளாங்கையும் எடுத்துப்போம். அவ்வளோதாங்க. நான் ஏன் காட்டுவாசின்னா நம்ம பண்ணுற எல்லா வேலையும் அப்படி தாங்க இருக்குது. அங்கே போகிறோம் தங்குறோம், இங்கே வரோம் தங்குறோம், மாறி எங்கெங்கேயோ போயிட்டு தங்கிட்டு இருக்கோம். சரி ஓகே இதெல்லாம் ஃபஸ்ட்டு உடச்சி எடுத்துப்போங்க. அப்புறம் இங்கேயே விட்டு போனால் இவனுங்க ஏதாவது நினச்சிப்பானுங்க. ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, நம்மளுக்கு தேவைப்படும். சரி உடச்சி எடுத்துப்போம். பார்ட் 1ல் தூரத்தில் ஒரு அயன் கிடைக்குதுன்னு பார்த்து ஒரு கேவுக்குள்ளே போனேங்க. அதாவது ஆஃப்லைனில் விளையாடினேன் நான். பார்ட் 1 முடிச்சுட்டு அந்த கேவுக்குள்ளே போய் அயன் தூரத்துலேருந்து பார்த்தா அயன் மாதிரியே இருந்தது, எக்கச்சக்கமாக இருந்தது. கிட்ட போய் பார்த்தா கிராவலு. அப்போ எப்படி தெரியுமா இருந்துச்சு, சமக்கும். அது கிராவல் வந்து இங்கே தானே இருக்கும்னு நினச்சேன் நான். என்னது கீழே இந்த சாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் கிராவல் இருக்கும்னு நினச்சா கேவ்லேயே கூட கிராவல் போட்டு வச்சுருக்காங்க. சரி நான் ரொம்ப நேரம் கழிச்சுக்கு இங்கே வந்தால் ஏதோ பபுள்ஸாக வருது. என்னான்னு பார்த்தா போட்டு வேறு ஆடுது, உள்ளே கீழே போயிட போகுது. பயன்ட்டேன். சரி அப்புறம் அந்த இடத்த தாண்டி வந்துட்டேன். அது என்னன்னே தெரிலங்க. உள்ளே ஒரு வேலை யாரையாவது மூழ்கி சாப்பிடுச்சுப்பாங்களோ அவங்க. தூரத்தில் அது என்ன தெரியுதா? என்னதுங்க அது வித்தியாசமான பண்ணியா அது? என்னதுங்க அது? கோழி 2 நியூ அப்டேட்னு ஏதோ விட்டாங்க, அதுவாக இருக்குமோ? கோழி இங்கே சிக்கன் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? நியூ அப்டேட், ஒருவேளை இதான் நியூ அப்டேட்டாக இருக்கும். மைன்கிராஃப்டில் நியூ அப்டேட் விட்டாங்க. இப்போ அந்த செயின் ஆர்மர்லாம் பார்த்தீங்கல்ல, அது கூட நியூ அப்டேட் தான். வித்தியாசமான விலங்குலாம் இருக்கே. ஷீப்பும் இதே மாதிரி ஏதாவது கலர் அடித்து விட்ருப்பானுங்களோ, அதெல்லாம் எப்பயும் பார்க்குறது. ஆனால் இந்த மாதிரி பண்ணி நான் பார்த்ததே இல்லை. தூரத்தில் பார்த்தீங்களா கோழி, அந்த கோழின்னா பர்பிள் கலரில் இருக்குது, பன்னி கோல்டன் கலரில் இருக்குது. ஒருவேளை பிக்லெட்ஸாக இருப்பானுங்களோ, அவங்க தான் கோல்டன் ஆர்மர் போட்டுன்னு சுற்றுவானுங்க. ஆனால் இது வெறும் பண்ணியால் இருக்குது. பயமாக இருக்குங்க. ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்கானுங்க போல், என்னதுன்னே தெரில. வித்தியாசமான கலரில் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள்? சரிங்க நான் இப்போ மறுபடியும் வேறு இடத்துக்கு போட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே இங்கே தூரத்தில் ஒரு ஐஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். ஐஸுனால் ஐஸ்கிரீம் இல்லைங்க, கிளேஷியர். இது எப்படி சொல்கிறது, பாலைவனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஐஸ் கட்டி இடம். ஓகே இது எடுக்க முடியுதா? ஐஸ் இது வருதா பார்ப்போம் இருங்க. இல்லைங்க எடுக்க முடியல. சரி நம்ம வேறு இடத்துக்கு போவோமா? எனக்கு தெரிஞ்சு இங்கேயே ஒரு ரவுண்ட்ஸ் போட்டு சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க வேறு எதுவும் தெரில, எல்லாம் வந்த வழி. சரி இப்படிக்காக போய் பார்ப்போம். இந்த இடத்த தாண்டி போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதுவும் கடல் தான், ஃப்ரீஸ் ஆகிருக்கு தெரியுதா? அதை பாருங்க. இப்போ இது ஃபுல்லாக கடல் தான். ஃபஸ்ட்டு நம்ம போட்டை உடச்சி எடுத்துப்போம். இது வழுக்குது தெரியுதா பார்த்தீங்களா நீங்கள்? எப்படி வழுக்குது பார்த்தீங்களா? ஐயோ
ஏங்க போட்டு உள்ளே ஓகே கிடச்சிருச்சா? நான் கூட உள்ளே போயிடுச்சேன்னு நினச்சிக்கிட்டேன். ஓகே, இங்கே ஒரு ட்ரிக் இருக்குதுங்க. நீங்கள் வேகமாக ஓடணுன்னா அந்த ஃபாஸ்ட் பட்டன் கொடுத்துக்கிட்டு ஜம்ப் பண்ணினே ஓடினீங்கன்னு வச்சுக்கோங்க, வேகமாக போகலாம். ஓகே, இங்கே ஒரு இக்லூ இருக்கா? இக்லூ கண்டுபிடிச்சிருங்க. இருங்க ஏங்க, மறுபடியும் அந்த பனி போதுங்க சைடில். ஒருவேளை பனி பிரதேசத்தோடைய பனியாக இருக்குமோ? பனி பிரதேசத்தில் இதுவெல்லாம் தான் வச்சுருப்பீங்க, இது கூட வச்சுருப்பீங்க. ஓகே, இங்கே யாரோ இக்லூ செஞ்சு வீடு கட்டி வச்சுருக்காங்க. அவன் வீடை வேறு உடச்சி விட்டேனே. டேய் தம்பி சாருடாடி. ஓகே, நம்ம இப்போ அங்கே ஏதோ பண்ணி போச்சுல்ல, அது பார்ப்போம். எப்படி அந்த பண்ணி இப்படி ஆச்சு? ஒரு வேளை எவல்யூஷனாக இருக்குமோ? ஏங்க உல்ஃபுங்க உல்ஃபு அது என்ன தூரத்தில் ஏதோ காண்டாமல் இருக்க மாதிரி போகுது. ஃபஸ்ட்டு உல்ஃபை பார்ப்போம். இருங்க, அஸ்கியா இது கலர் அந்த மாதிரி தாங்க இருக்குது. சரி இருங்க, நான் அந்த ஏதோ ஒன்று காட்டுறேன். இதுனா மாடா? ஏங்க மாடுங்க, ஆமாங்க. இப்போ நம்ம பன்னிலாம் வேறு ஃபார்மில் பார்த்தோம்னா அந்த மாதிரி மாடு போல். அதை பாருங்கள், கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? பீஃப் தான் மாடு. அப்போ என்னங்க புதுசாக அப்டேட்லாம் பண்ணி வச்சுருக்கானுங்க. பன்னிலாம் வேறு கலரில் வருது, கோழி வேறு கலரில் வருது, கருங்கோழி வருது. அப்புறம் இது என்ன யாக்கா, இது பேர் என்னான்னு தெரில, இந்த மாடு பேர். அப்புறம் இங்கே ஒரு நாய்க்குட்டி வந்திருக்கு. இங்கே ஏதோ இருக்குது பாருங்கள், அஸ்கி. இதுக்கு அஸ்கின்னு பேர் வைக்கலாமா, அதுக்கு புஸ்கின்னு பேர் வைக்கலாம். ஓகே, புஷ்கி இங்கே வா. ஜுஜு வேணுமா? இது அவனுங்க வேணான்ட்டானுங்க. சரி, நான் தூரத்துக்கு வந்துட்டேன். இப்போ நான் மறுபடியும் போட்டை எடுத்து நான் கடல் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். இந்த பன்னி ஃபுல்லாக தான் இங்கே தான் இந்த பன்னிங்களாக இருக்குதுங்க. ஃபுல்லாக பன்னி தாங்க அதிகமாக இருக்குது. சரி ஓகே, இங்கே ஏதாவது அயன் கிடைக்கலான்னு பார்த்தேன், இல்லை. ஓகே சரி போவோம். அதே மாதிரி மைன்கிராஃப்ட் மல்டிப்ளேயர் போடலாமான்னு நான் கேட்டிருந்தேன். நீங்கள் எதுவுமே சொல்ல. இந்த பாட்டிலையா சொல்லுங்கள் கமெண்ட்டில். மைன்கிராஃப்ட் மல்டிப்ளேயர் போடலாம். ஏங்க முயலுங்க, பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா முயலுங்க. பார்த்தீங்களா, கருப்பு கலரில் 2 முயல் இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம நைட் ஆகிடுச்சி. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் ஷிஃப்ட்டு போட்டு டென்ட்டு போட்டு தூங்க வேண்டியதான். டென்ட்டுலாம் இல்லை, பெட்டு தான். ஓகேவா, நைட்டு யார் வந்தால் என்ன பெட்டில் தூங்குவோம். நம்ம ஜாம்பி வந்து நம்ம படுத்துட்ருக்கோன்னு போயிடுவானுங்க. ஓகே, ஸோ ஓகே. ஆனால் எனக்கு மைன்கிராஃப்டில் இந்த தூங்குறதுக்கு தாங்க சுத்தமாக நல்லா எவ்வளோ நேரம் ஆக்குறான் தெரியுமா தூங்குறதுக்கே? ஒன்றாப்பா தூங்கிட்டான்டா. இந்த வாட்டி தாண்டா சீக்கிரமாக தூங்கியிருக்கான் ஓரளவுக்கு. அது ஆனால் நம்ம மைன்கிராஃப்டில் இன்னும் ஒரு நைட்டு கூட இருந்ததில்லை கரெக்டாக. அடுத்த பாட்டை அது இருக்கலாம், பார்ப்போம். வீடு ஃபஸ்ட்டு கட்டணுங்க. வீடு கட்டி ஒரு பவன் நேரம் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மேலே நின்று சும்மா எல்லாரையும் வச்சு செய்யலாம். ஆனால் என்ன ஏரோ டக்கு டக்குன்னு காலி ஆகிடும். கீழே ஆக்டோபஸ் மாட்டினா பாருங்க. இங்கே ஒருத்தவன் இருங்க, ரைடு கூட்டின்னு போகலாங்க. சவுண்டு கேட்குதா? இந்த பாருங்க பின்னாடி சிவப்பு கலரில் இருக்குல்ல, அது எதுவும் இல்லை. நம்ம தூக்கினோம் அந்த ஜாம்பி. அட்டாக்லாம் பண்ண மாட்டான், நம்ம கூடயே உக்காந்துன்னு வருவான். தண்ணி விட்டு வெளில வந்துட்டான்ல, அதனால் எரிஞ்சே சாவான் பாருங்க. இப்போ ஆனால் இந்த மாதிரி கூட்டின்னு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, காமெடியாக இருக்கும். இப்போ சாதாரணமாக ஜாம்பி கூட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தூக்கிட்டோன்னா அட்டாக் பண்ணாது, ஆனால் செத்துரும். தட் இஸ் அவர் டெக்னிக். சரி ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது இடம் கிடைக்குதான்னு தான் பார்க்கணும், வேறு வழி இல்லை. ஸோ ஓகே எதுவுமே கிடைக்கல. தூரத்தில் இருக்க இடத்துலையாவது போய் நிறுத்துவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, நான் கிட்டே வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏங்க ஒரு இடமும் கிடைக்கலங்க கடைசி வரைக்கும். வில்லேஜ் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தேன். இப்போ தூரத்தில் ஏங்க மேலே கூரை மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா மரம், அதுவும் வில்லேஜ் இல்லை. சரி ஓகே, நான் இப்போ மறுபடியும் வேறு இடத்துக்கு வந்திருக்கேன். இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுங்க கண்டிப்பாக. நம்ம ஓகே வந்துட்டோம்ல, இங்கே வில்லேஜ் எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரில. பேக்கப் பண்ணி போயிட்டானுங்களா, நான் வரேன்னு தெரிஞ்சு. ஓகேங்க, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, என்னென்ன பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு நம்ம போட்டை கண்டுபிடிச்சோம். ஓகே, போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் அதில் ட்ரெஷர் மேப் கண்டுபிடிச்சிருக்கோம். ட்ரெஷர் மேப் தேடி அந்த ட்ரெஷரை கண்டுபிடிச்சிருக்கோம். ட்ரெஷர்லேருந்து ஹார்ட் ஆஃப் சீ எடுத்திருக்கோம். அப்புறம் பல வேலைகள் செஞ்சுருக்கோம். நம்ம இன்றைக்கி நம்ம ஒரு பைரட்டாக இருந்திருக்கோம், அதாவது கடல்லையே பயணம் செஞ்சுருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் அவ்வளோதான் கைஸ். அண்ட் இதோடைய பார்த்து வேணும்னா மறக்காமல் கமெண்டில் கேளுங்க. அண்ட் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் ப்ரோ கேடி ப்ரோ.